ஸோ ரியல்மி 7 ப்ரோ பார்த்தீங்கன்னா கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ப்ரீமியமான ஒரு பெஸ்ட் மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் சொல்லலாம். ஸோ இந்த ஃபோனை பற்றின ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஃபோனை பற்றின ரிவ்யூ மட்டும் இல்லாமல் போக்கோ X3 கம்பேர் பண்ணும்போது எந்தெந்த விஷயங்கள் இந்த ஃபோனில் நல்லா இருக்கு, அந்தந்த செக்மெண்ட் வரும்போது எந்த ஃபோனில் ஃபியூச்சர்ஸ் நல்லா இருக்குன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அண்ட் இந்த மிட்ரேஞ்சில் ஃபோன் வாங்குற நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் தான், போக்கோ X3 வாங்கவா இல்லை ரியல்மி 7 ப்ரோ வாங்கவான்னு. அண்ட் வீடியோட லாஸ்ட்ல நான் எந்த ஃபோன் வாங்கலாம்னு சொல்லுவேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இப்போ நம்ம ரிவ்யூ கொள்ள போகலாம். ஸோ வழக்கம் போல பாக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். பாக்ஸை பார்த்ததும் எங்கடா சல்மான் கான் கேட்காதீங்க. ஸோ இந்த வேரியன்ட் வந்து இன்டர்நேஷனல் வேரியண்ட்டுக்கு பாக்ஸ் இப்படி தான் இருக்கும். சல்மான் கான் போட்டோ இருக்காது. ஆனால் பாக்ஸில் மட்டும் தான் சேஞ்சஸ் இருக்கு. ஃபோனோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கு. ஸோ பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ண உடனே அதுக்குள்ள இன்னொரு குட்டி பாக்ஸ் இருக்கும். அதுக்குள்ள ஒரு டிபியூ கேஸும் யூசர் மேனுவல் அண்ட் இன்னும் கொஞ்சம் பேப்பர்ஸ் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா ஃபோன் இருக்கும். அண்ட் அதுக்கு கீழே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் அடாப்டர், யூஎஸ்பி டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைப் சி கேபிள் ஒரு எல்லோ கிரேடியன் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவுமே அட்ராக்டிவா இருக்கு. ஸோ இந்த ஃபோனை நம்ம கையில் எடுத்தோடனே ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஒன்று இருக்குல்ல. ஸோ இது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் எடுத்ததுமே ஃபோன் வந்து ரொம்பவுமே ப்ரீமியமாக இருந்துச்சு. ஃபோன் வந்து ரொம்ப லைட்டாகவும் இருந்துச்சு, ஸ்லிம்மாகவும் இருந்துச்சு. அண்ட் இந்த ஃபோனோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 182 கிராம் தான். அண்ட் ஓவராலாக ஃபோனோட பில்ட் வந்து ரொம்பவுமே ஹேண்டியாக இருந்துச்சு, கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் பட்டன்ஸோட பொசிஷனும் ரீச் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ ஒரு ஃபோனுக்கு வெயிட் வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். கண்டிப்பாக அந்த ஃபோனில் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ஃபோனுக்கு பின்னாடி மட்டும் இல்லை, சைட்லேயுமே பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிளாஸ்டிக் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் ப்ரீமியமாக தான் இருக்கு. ஒரு கிளாஸ் ஃபீல் கொடுக்குது, குறை சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. அண்ட் ஸ்கிராச்சஸ்ல இருந்து நீங்க வந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு அவங்க கொடுத்துருக்கிற டிபியூ கேஸோ இல்லை இந்த மாதிரி ஒரு கார்பன் ஃபைபரோ யூஸ் பண்ணீங்கன்னா நல்லது. ஸோ ஃபோனோட ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பஞ்சுவல் கட் அவுட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ போக்கோ X3ல பார்த்தீங்கன்னா சென்டர்ல கொடுத்துருப்பாங்க, இது வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் இருக்கிறதுக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க வந்து ஒரு வீடியோ பார்க்குறதோ இல்லை கேம் விளையாடுறதோ எந்த விஷயமா இருந்தாலுமே அந்த சென்டர் பஞ்சுவல் கட் அவுட் வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கும் போது கண்டிப்பாக நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். டிஸ்ட்ராக்ட் பண்ணாட்டியும் அது கொஞ்சம் ஆடாது, அங்கே இருக்கிறது நமக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆகும். ஸோ அதே கேமரா கட் அவுட் வந்து சைடில் இருந்து அது நம்மளுக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆகாது. அது பாட்டுக்கு கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி இருந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஃபோனோட லெஃப்ட் சைடில் வந்து பவர் பட்டன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோனோட ரைட் சைடில் வந்து வால்யூம் ராகாஸும் சிம் கார்ட் ட்ரேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம் கார்ட் ட்ரேல என்ன ஹைலைட்டான விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் உங்களுக்கு ஒரு 2 சிம் கார்டும் ஒரு SD கார்டும் சேர்த்தே உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். மேலே வந்து செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க, கீழே வந்து ஸ்பீக்கர்கள், சார்ஜிங் போர்ட் அண்ட் பிரைமரி மைக்ரோஃபோனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் இருக்கிற ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்ப்போம். ஸோ பேட்டரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு வந்து 4500 mAh ஒரு சூப்பரான பேட்டரி கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். 4500 வந்து கொஞ்சம் கம்மி தான். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ரியல்மி 7 பார்த்தீங்கனாலே அங்கேயே அவங்க வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் ரியல்மி 7 ப்ரோவில் 4500. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் வந்து ஒரு ப்ரோன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த ஃபோனுக்கு பேட்டரி கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஃபோனுக்கு வந்து 65 வாட்ஸில் சூப்பர் டாட் சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ரிப்போர்ட் படி இந்த ஃபோன் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 35 மினிட்ஸ் தான் தேவைப்படும் சொல்லியிருக்காங்க. அண்ட் டெஸ்ட் பண்ணாலேயும் அது உண்மை தான். அரௌண்ட் 35 to 40 மினிட்ஸ்ல ஃபோன் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும். அண்ட் ஃபோனோட பேட்டரி பேக்கப்பும் 1 டே யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. போக்கோ X3 கம்பேர் பண்ணும்போது ஸ்டாண்ட் பை கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் ஓரளவு டீசெண்டாகவே இருக்கு. ஸோ இப்போ நம்ம திரும்ப பேட்டரிக்கு வருவோம். பேட்டரியை 4500 கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன் நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபோனுக்கு வந்து 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து ஒரு பெரிய பேட்டரி கொடுத்தா சார்ஜ் ஆகிறதுக்கு இன்னும் டைம் ஆகும். ஸோ அந்த டைமை கம்மி பண்ணணும். ஸோ இது வந்து அரை மணி நேரத்தில் சார்ஜ் ஆகிற ஒரு ஃபோன், அந்த பேரை வாங்கணும். ஸோ அதுக்காக தான் அவங்க வந்து பேட்டரி கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு ரீசனும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்கும் கம்மி பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச்சில் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனோட ரெசல்யூஷன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2400x1080 பிக்சல்ஸ். ஸோ பிக்சல் டென்சிட்டி வந்து 409ல கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் பாடி ரேஷியோ வந்து 90.8% கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே வந்து செம்மையாக கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் எல்லாமே வைப்ரண்டா பஞ்சியா செம்மையா தான் இருக்கு. ஸோ இந்த டிஸ்பிளே செக்மெண்ட்ல இந்த ஃபோனோட ஸ்பெக் ஷீட்ல நம்ம ஒரு விஷயத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனோட ரிஃப்ரெஷ் ரேட். ஸோ இந்த விஷயத்தை நம்ம வந்து ஸ்பெக் ஷீட்ல மட்டும் தான் மிஸ் பண்ணுவோம். ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த இடத்துலயும் நம்ம இந்த விஷயத்தை மிஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதுக்கேற்ற நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோன்ல இருக்கு. ஆனால் ஒரே ஒரு குட்டி டிராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி 7க்கே 90 Hz கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோன்லேயே கொடுத்துருக்கலாம். அது தவிர எந்த நெகட்டிவும் இல்லை. அண்ட் இந்த ஃபோனோட டிஸ்பிளே பிரைட்னஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 600 nits. அவுட்டோர்ஸ்ல வந்து இந்த ஃபோனோட டிஸ்பிளே வந்து ஓரளவுக்கு பிரைட்டாக தான் இருக்கு. அண்ட் நீங்க வந்து இந்த ஃபோனோட டிஸ்பிளேல பார்க்குற கலர்ஸ் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணணும்னா அதுக்கு அவங்க விவிட் பிரில்லியன்ட்னு 2 அடிஷனல் மோட்ஸ் அவங்க வந்து டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ள கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனோட ஸ்டோரேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரே வேரியன்ட் தான் 128 GB கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதுல உங்களுக்கு யூசபிள் ஸ்டோரேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 110 GB நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது போக 256 GB வரைக்கும் நீங்க
நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபோனோட ரேம் பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க, 6GB அண்ட் 8GB. அண்ட் 2 வேரியண்ட்டோட ப்ரைஸ் டிஃபரன்ஸ் என்ன, எந்த வேரியன்ட் சூஸ் பண்ணலாம்னு நான் லாஸ்ட்டில் சொல்லுவேன். பை த வே, நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ஃபோனோட ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேருக்கு வருவோம். ஸோ இந்த ஃபோனுக்கு ப்ராசஸர் வந்து Snapdragon 720G ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ போன வருஷம் Realme 6 Proக்கு இந்த ப்ராசஸர் தான் இருந்துச்சு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இந்த ஃபோனில் இல்லை. ஸோ அதுக்காக இந்த ப்ராசஸர் வந்து மொக்கேன்னு சொல்லல, ப்ராசஸர் வந்து நல்ல ப்ராசஸர் தான், நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது. ஆப் லான்ச்சிங் எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவுமே ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் ஒரு ஃபோனோட அப்கிரேட்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக கொடுத்துருக்கலாம், அதை அவங்க கொடுக்கல. ஸோ இதே செக்மெண்ட்டில் Poco X3ல ஒரு பக் இருந்துச்சு. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன பக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரீசெண்ட் ஆப்ஸ் நம்ம வந்து ஓப்பன் பண்ணும்போது அந்த அனிமேஷன் வந்து கொஞ்சம் ஷிவர் ஆகி வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த பக்கும் இந்த ஃபோனில் இல்லை. ஓவராலாக ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஸ்மூத்தாக இருக்குது. அந்த 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டை நம்ம எந்த இடத்துலையும் நம்ம வந்து மிஸ் பண்ண மாட்டோம். அண்ட் இந்த ஃபோனுக்கு வந்து Android 10ல் கொடுத்துருக்காங்க, Realme UI வெர்ஷன் 1ல் கொடுத்துருக்காங்க. ஸோ Realme UIன்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஆட்ஸ் வரும். ஆனால் ஆட்ஸை வந்து பிளாக் பண்ணுறதுக்காக அவங்க வந்து ஒரு டெடிகேட்டட் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த UI பார்க்கும்போது ஒரு ஸ்டாக் ஃபீல் கொஞ்சமாக நமக்கு கிடைக்குது. அண்ட் இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் கேமரா வந்து 32 மெகா பிக்சல் f2.5 அபேச்சர்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேமரால ஷூட் ஆகிற போட்டோஸ் எல்லாமே டீடைல்டா கிளீனா ரொம்பவுமே அழகா இருக்கு. அண்ட் வீடியோஸ் வரும்போது ஃப்ரண்ட் கேமரால நீங்க வந்து 1080p வீடியோஸ் வரைக்கும் நீங்க வந்து ஷூட் பண்ணிக்கலாம். அண்ட் அது போக இந்த ஃபோனுக்கு வந்து ஃப்ரண்ட் கேமராலே ஸ்லோ மோஷன் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இந்த விஷயத்த நிறைய ஃபோன்ஸ்ல பார்க்க முடியாது, இவங்க கொடுத்துருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் ஃப்ரண்ட் கேமரால ஷூட் ஆகிற வீடியோஸ் வந்து ஷேக் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஃபோனுக்கு அவங்க வந்து எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே ரியர் கேம் பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சலில் வந்து பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த கேமராக்கு அவங்க வந்து சோனியோட IMX682 அப்படிங்கிற சென்சரை வந்து பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கேமராக்கு f1.8 அபேச்சரோட ஒரு லென்ஸையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே அல்ட்ராவைட் கேமரா பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேமராக்கு அவங்க வந்து f2.3ல வந்து அபேச்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்ததா தண்டத்துக்குன்னு 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே 2 மெகா பிக்சல் கேமரா தான். ஒன்று வந்து மேக்ரோ கேமரா, இன்னொன்று வந்து டெப்த் சென்சர். அண்ட் இந்த கேமராக்கு அவங்க வந்து f2.4ல அபேச்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோன்லேயே நார்மலான ஃபோட்டோ மோட்ல எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து 16 மெகா பிக்சலில் தான் கேப்சர் ஆகும். ஸோ அந்த ஃபோட்டோஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்பா அழகாக தான் இருக்கு. ஃபோட்டோவில் வந்து டீடைல், சேச்சுரேஷன் எல்லாமே கரெக்டாக பேலன்ஸ் ஆகி ஒரு நல்ல அவுட்புட் வந்து இந்த 16 மெகா பிக்சல் கேமரா வந்து கேப்சர் பண்ணுது. அண்ட் 64 மெகா பிக்சலில் நீங்கள் வந்து ஷூட் பண்ணுற ஷார்ட்ஸ் எல்லாமே வேற லெவலில் இருக்கு. 16 மெகா பிக்சலே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்து, ஸோ இந்த 64 மெகா பிக்சல் கேமரா வந்து இன்னும் ஒரு படி மேலே போய் ஃபோட்டோஸ் வந்து 16 மெகா பிக்சலில் பார்த்தது விடைக்கும் இன்னும் கொஞ்சம் க்ளீனாக காமிக்குது. அண்ட் போர்ட்ரேட் மோட்ல எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து வேற லெவலில் இருக்குது. பொக்கே எஃபெக்ட் வந்து சப்ஜெக்டோட எட்ஜஸ்ல வந்து கரெக்டாக ஃபில் ஆகி வந்திருக்கு. அண்ட் இந்த ஃபோன்ல ப்ரோ மோடு கொடுத்துருக்காங்க. ப்ரோ மோட்ல ஷூட் பண்ற ஃபோட்டோஸும் வேற லெவலில் இருக்கு. ஸோ இந்த ஃபோனுக்கு அவங்க வந்து AI ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்க எனேபிள் பண்ணீங்கன்னா கலர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் அப் ஆகும். ஸோ உங்களுக்கு கலர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா இந்த AI நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஃபோட்டோ வந்து உங்களுக்கு அவுட்புட்டா கிடைக்கும். அண்ட் இதுவே தேவையான லைட் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த AI வந்து நீங்க ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஷூட் பண்றது பெட்டரா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா லைட் வந்து அதிகமாக இருக்கும்போது அதுல நீங்க வந்து AI வந்து எனேபிள் பண்ணி வச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட்டடா அந்த போட்டோ வந்து அவுட்புட்டா வரும். ஸோ ஒரு நேச்சுரல் ஃபீல் வந்து அந்த இடத்துல வந்து மிஸ் ஆகும். அண்ட் இந்த போன்ல நீங்க வந்து 4K வீடியோஸ் 30 frames per second வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். அண்ட் வீடியோஸ் வந்து ஷேக் இல்லாம ஷூட் பண்றதுக்காக அல்ட்ரா ஸ்டெடி மோட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த மோட்ல நீங்க வந்து ஷூட் பண்ற வீடியோஸ் எல்லாமே ஷேக் இல்லாம டீசென்ட்டா அழகான ஒரு அவுட்புட் கொடுக்கும். அண்ட் சூப்பர் நைட் மோட்னு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணும். அண்ட் அல்ட்ராவைட் கேமரால ஷூட் ஆகிற ஃபோட்டோஸும் வேற லெவலில் இருக்குது. கிறிஸ்பா அழகாக இருக்குது. சேச்சுரேஷன், டைனாமிக் ரேஞ்ச் எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. அண்ட் மற்ற 2 கேமரா பற்றி பேசுகிற அளவுக்கு எதுவுமே இல்லை. இப்போ நம்ம அடுத்ததாக இந்த ஃபோனோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஆடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு வந்து டால்பி அட்மோஸோட சரௌண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஓவராலாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக கொடுக்குது. சவுண்ட் வந்து வேற லெவலில் இருக்குது. தேவையான அளவுக்கு வந்து லவுடாக இருக்கு. அண்ட் கேட்குற வரைக்கும் ரொம்பவுமே க்ளீனாக கேட்குது. அண்ட் இந்த ஃபோனோட கால் குவாலிட்டியும் ரொம்பவுமே நல்லா தான் இருக்குது. குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. அண்ட் இந்த ஃபோனோட சவுண்ட் பொறுத்த வரையில எனக்கு ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு ரீசெண்ட் ஆப்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறதாகட்டும், இல்லை ஒரு ஃபோட்டோ வந்து டெலீட் பண்ணுறதாகட்டும், அப்போ வந்து ராக்கெட் போகிற மாதிரி ஸ்விங்னு ஒரு சவுண்டு கேட்கும். அது வந்து சூப்பராக இருக்குது இந்த ஃபோனில். அண்ட் இந்த ஃபோனுக்கு AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறதால இந்த ஃபோனுக்கு வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக தான் வேலை செய்யுது. அண்ட் கூடவே ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. அண்ட் இந்த ஃபோனுக்கு வந்து ஸ்பிளாஷ் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. இது வந்து IP53க்கு தான் ஈக்குவலாக வரும். ஸோ இதனால கொஞ்சம் மைனரான வாட்டர் அட்டாக்ஸ் எல்லாமே இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ணும். அண்ட் இப்போ இந்த ஃபோனோட ப்ரைஸுக்கு வரும். இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6GB RAM வேரியன்ட் வந்து 20,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. அதுவே 8GB RAM பார்த்தீங்கன்னா 22,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா 2GB ரேம்காக நம்ம வந்து ஒரு 2,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா
ஸ்பெண்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா காசு குடுத்து ஒரு ஃபோன் வாங்கும்போது ஒரு ஹை எண்ட் ஸ்பெக்ஸோட ஒரு ஃபோன் வாங்குறது ரொம்பவுமே நல்லது. ஸோ Realme 7 Pro பார்த்தீங்கன்னா, Poco X3 விடைக்கும் ஒரு நல்ல டிசைன் குடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் குடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்ப்ளே வந்து AMOLED டிஸ்ப்ளே குடுத்துருக்காங்க. ஸோ இதனால மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஃபோன்ல ரொம்பவுமே நல்லா இருக்கும். அண்ட் Realme UI வந்து போக்கோவோட MI UI விடைக்கும் ரொம்பவுமே நல்லா தான் இருக்கும். ஒரு ஸ்டாக் ஃபீல் கொடுக்கும். அண்ட் ஆட் டிசேபிள் பண்றதுக்கு அவங்க வந்து ஒரு ஆப்ஷனும் குடுத்துருக்காங்க. அண்ட் Realme 7 Proல இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட்டும் குடுத்துருக்காங்க. இது வந்து இந்த ஃபோனோட ஹைலைட். அண்ட் Poco X3 பார்த்தீங்கன்னா Realme 7 Pro விடைக்கும் கொஞ்சம் பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. கூடவே 128 ரிஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராசர் வைஸ் நம்ம ரெண்டு ஃபோனையும் கம்பேர் பண்ணும்போது Poco X3ல வந்து Snapdragon 732G ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது வந்து Realme 7 Pro விடைக்கும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு ஃபோன்ஸ்ல எது வாங்கலான்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து Realme 7 Pro வாங்குறதுக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களே வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை